சில நேரங்கள்ல நம்ம என்ன சொன்னோம், ஏகஹான்னு சொன்னோம். கரெக்டா இல்லையா? ஏகஹா. ஒரு இடத்துல ஏகான்னு சொன்னோம். கரெக்டா? அடுத்த ஒரு இடத்துல ஏகம்னு சொன்னோம். கரெக்டா? இத பாருங்க. ஏகஹா, ஏகா, ஏகம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது ஏகஹ இது? एकः ஏகா एका ஏகம். एकम् வெரி குட். நல்லா சொன்னீங்க. சரி, ஏக அப்படின்னா ஒண்ணு. one இந்த ஏக ஒன் அப்படின்றது ஒரே ஒரு லிங்கத்துல இருந்தா ஈஸியா இருக்குமா இருக்காதா? அது எதுக்கு இந்த மாதிரி மூணா இருக்காங்கன்னா, இதனுடைய விசேஷம் சப்ஜெக்ட் எந்த லிங்கத்துல வருதோ அதுக்கேத்த மாதிரி தான் இங்க நீங்க லிங்கத்தை போடணும். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். பாலகஹா. பாலகஹானா யாரு? பாய். boy ஆமாவா? இங்கிலீஷ்ல ஆமாவா? boy ஆமா, பாய். இப்போ பாலகஹான்னு சொன்னோம்னா ஏகஹா, ஏகா, ஏகம்னு 3 சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு. எதை சூஸ் பண்ணுவீங்க? एकः ம் ए ஏகஹா. ஏகஹா एकः बालकः பாலகஹா. புரியுறதா? ஏகஹா பாலகஹா. சரியா? சரி, அடுத்தது பாலிகா அப்படின்னு ஒரு एका बालिका வெரி குட் பாய். சரி, யதீந்திரன், ஏன்பா ஏகா பாலிகான்னு எடுத்துல ஏகஹாவை ஏன் எடுத்துக்கல? ஏகஹானா வந்து ஒரு ஒண்ணுன்னு சொல்றோம். ஆமா, அப்ப அது வந்து மேல் ஜெண்டர் தானே. மேஸ்குலின் ஜெண்டரா இருந்தா ஏகஹா சொல்லலாம். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? பாலிகான்னு தானே சொன்னீங்க. அப்படின்னா அது ஃபெமினைன் ஜெண்டர். அது ஸ்திரீலிங்கம் தானே. அப்போ ஏகா, ஏகா பாலிகா அப்படின்னு புரிஞ்சுதா? ம் அடுத்தது ஏகம் ஏகம். கிருஹம்னு இருக்குப்பா. கிருஹம்னா ஏகம் வீடு. பலம் பழம். ஏகம் புஷ்பம் ஏகம் புஷ்பம். சரி, அந்த புஷ்பம், பழம், கிருஹம், இந்த புஸ்தகம் 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 கூட வச்சுக்கோயேன். புஸ்தகம், இந்த வார்த்தைகள் வரும்போது ஏகஹா, ஏகா இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணாம ஏகம்னு யூஸ் பண்றோமே, ஏன் யதீந்திரன்? அது வந்து நபும்சக லிங்கம் நியூட்டர் ஜெண்டர். எது நபும்சகலிங்கம்? ஏகம் ஏகம் நபும்சகலிங்கம். அதே மாதிரியே சப்ஜெக்டும் என்னது? நபும்சகலிங்கமா தான் வருது. வனம், கிரகம், புஷ்பம், தனம் புஸ்தகம், பழம், தனம் இதெல்லாம் நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால ஏகம் யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா? ஆமா. சுவாமி அஸ்தவ் வந்து கைகள், அஸ்தஹ வருமா? எப்படி வரும் சிங்குலருக்கு? ஹஸ்தஹா. இது பாருங்க. அஸ்தஹ. ஓகே இங்க எழுதுங்க. ஹஸ்தஹா. ஓகே. ஹஸ்தஹா அப்படின்னா கை. சரியா? இது பாருங்க. ஹஸ்தஹா, ஹஸ்தஹா, ஹஸ்தௌ, ஹஸ்தாஹ. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. வெரி வெரி. இப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த டாபிக் உள்ள போலாம். சரி, நம்ம இப்ப இந்த இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணமே, இது ஏன் டிஸ்கஸ் பண்ணோம்னு பார்த்தோம்னா, இந்த நாசிகான்றத நம்ம பார்த்தோம். நாசிகா அப்படின்றதுன்னா ராமஹா நாசிகாம் ஸ்பிருஷதி, கோபாலஹா நாசிகாம் ஸ்பிருஷதி. கோவிந்தஹ நாசிகாம் ஸ்பிருஷதி. அப்போ இது மாதிரி சென்டென்சஸ் சொல்லும் போது ராமஹா, கோவிந்தஹா, கோபாலஹா இவ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா மூக்க தொட்டுன்னு இருக்கா. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்? ராமஹா நாசிகாம் ஸ்பிருஷதி, கோபாலஹா நாசிகாம் ஸ்பிருஷதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரியா? இப்ப இந்த டாபிக் உள்ள போகும்போதுதான் நம்ம கர்ணவ், ஹஸ்தவ், கரவ், நேத்ரம் இது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். சரியா? நேத்ரவு கிடையாது கண்ணா, நேத்ரே தானப்பா. நேத்ரம், நேத்ரே, நேத்ராணி தானப்பா சப்தம். நேத்ரவுன்னு வரக்கூடாது. சரியா?